நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதி கொடுக்கிற சிறப்பான வார்த்தைகளோடு நாம் இந்த நாளை சந்திக்கிறோம். இறைவன்தாமே நற்கருணை அடையாளமாக வானத்திலிருந்து அருளப்பட்ட அப்பமாக நமக்கு முன்பாக இருக்கிற தேவன். இதோ இந்த தெய்வத்தை நாம் வாயார பாடி மகிழ்வோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். திருப்பாடல் 78 நம்மோடு இன்று பேசுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இதோ அறிய முடியாத வகையில் நம்முடைய உணவு விண்ணிலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதுவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை உணராத பிள்ளைகள் மத்தியில் அதை உணரச் செய்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். நாங்கள் கேட்டவை, நாங்கள் அறிந்தவை, எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை, இவற்றை உரைப்போம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து நமக்கு உணவாக இறங்கி வந்தது ஏதோ திடீரென்று நிகழ்ந்த ஒரு நிகழ்வு அல்ல. காலம் காலமாக, தலைமுறை தலைமுறையாக இறைவன் வெளிப்படுத்திய அந்த வெளிப்பாட்டு அதிசயம். ஆகவே தான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக, அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் புகழ்ந்து தலைமுறை தாண்டி கடவுளை வாழ்த்துகிற பிள்ளைகளாக நாம் செயல்பட இந்த நாளில் மன்றாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மழையென பொழியச் செய்தார். அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். இதோ மனிதர்கள் அப்பத்தினால் மட்டுமல்ல, ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறார்கள் என்பதை உணரச் செய்த ஆண்டவர் அந்த வார்த்தையை வடிவமாக்கி நம் ஆண்டவராக நமக்கு அளித்தவர். அந்த தெய்வமே வான் மழையென நமக்கு நிறைவான ஆசிராக, விண்ணக உணவாக நம்முடைய இதயத்தில் எழுந்தருளி வருகிறவர். ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வான தூதரின் உணவை மானிடர் உண்டனர். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் என்கிற வார்த்தை இதோ இந்த அருமையான நாளில் வானத்தின் உணவான எங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தந்த கிருபைக்காய் நன்றி. உம்முடைய பேரிரக்கத்திலே நாங்கள் மகிழ்ந்த உள்ளத்தோடு செழிப்பான இதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யும். ஆண்டவர் தாமே எங்களுடைய தெய்வம் என்று அறிக்கை செய்கிற நாங்கள்
அதை இறுதி வரை எங்கள் வாழ்வில் கடைபிடிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.